ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் கடந்த சில வகுப்புகளாக அபரோட்ச அனுபூதி வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நேற்றைய வகுப்பிலே 37 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப நேற்று 37வது ஸ்லோகத்துல இந்த உடல் அபிமானம் விடப்பட வேண்டும், அதற்காக பிருகதாரண்ய உபநிஷத்து இப்படி சொல்லுது, புருஷ சூக்தம் இவ்வாறு சொல்லுது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்தார். அப்போ இந்த எண்ணங்களால் சூழப்பட்ட அசுத்தங்களுடன் கூடிய இந்த தேகமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்றதாக கேட்டுக்கொண்டே வந்தார். இப்ப இன்றைக்கு நம்ம 38வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். புரோக்தோ அபி கர்ம காண்டேன யாத்மா தேகாத் விலட்சணஹா நித்யஸ்ச தத்பலம் புங்தே தேக பாதா தனந்தரம். இங்க என்ன சொல்றாருன்னா, 38வது ஸ்லோகத்திலே இந்த கர்ம காண்டத்திலே இந்த ஆத்மா ஸ்தூல சரீரத்திற்கு வேறானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த ஸ்தூல சரீரம் உண்டாகுவதற்கு சூட்சும சரீரம் இருக்கின்றது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் இந்த ஸ்தூல உடல் அழிந்தாலும் அதன் மூலம் அடைந்த பாவ புண்ணியங்களை சூட்சும சரீரம் வேறொரு உடலை கொண்டு அனுபவிக்கின்றது என்ற கருத்தும் கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த வேதத்தினுடைய முக்கிய பகுதிகளை எடுத்து வியாசர் கர்மகாண்டம் ஞான காண்டம் என்பதாக பிரித்தார்கள், மகான்கள் ரிஷிகள் எல்லாம். அப்போ இந்த கர்ம காண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட விஷயங்கள் அதற்கு ரிஷி ஜைமினி. இப்போ இந்த ஞான காண்டத்துக்கு ரிஷி வியாச பகவான் இருக்கார். வியாச பகவானுடைய சிஷ்யர் தான் ஜைமினி முனிவர். அப்ப ஜைமினி முனிவர் என்ன பண்றாருன்னா, கர்ம காண்டத்திலே இந்த சடங்கு சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரங்கள் யாக யக்னங்கள் வேள்விகள் அப்படி நிறைய விஷயங்களை எப்படி செய்யணுங்கிற நிறைய விஷயங்கள் கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்படும் போது நம்முடைய பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் அந்த கர்மகாண்டத்தினுடைய சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ நாம் இந்த பாவ புண்ணியங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழிங்கிறத அதுலயே சொல்லுது. நிறைய சாதனைகளை செய்யணும், பூஜைகளை செய்யணும், யாக யக்னங்களை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய அதுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் செய்யலாம், இது மாதிரிலாம் விடுபடலாம் அப்படிங்கிற வழிமுறைகளும் அந்த கர்மகாண்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த கர்மகாண்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் நம்ம உடல் ரீதியாக செய்து கொண்டிருந்தாலும் அது மனமாகிய சூட்சும சரீரத்தின் அடிப்படையில அது முழுமையாக இந்த பிறவிலேயே அந்த பாவ புண்ணியங்கள் முடிக்க முடியுமானா முடிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, 3 உடல்கள்ல காரண சரீரத்துல பாவ புண்ணியங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கு. அந்த பாவ புண்ணியத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் சஞ்சித கர்மா அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு வர்றதுதான் பிராரப்த கர்மாவாக பார்க்கப்படுது. அந்த பிராரப்த கர்மாவோட நம்ம மனித உடல் எடுத்து இப்போ இந்த பிறவியில அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிறவி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இன்னும் சில காரியங்களை நாம் செய்வதனால உண்டாகக்கூடிய புதிய செயல் விளைவுகள் பாவ புண்ணியங்களாக நமக்கு சேருது. அப்ப இதையெல்லாம் மனதின் தன்மைகளாக பார்க்கப்படுது. மனம்தான் இந்த மாதிரி ஆசைகளுக்கு உட்பட்டு நிறைய விஷயங்களை சேகரித்து கொண்டே வருது இல்லையா? அப்ப அதுல எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ, முடிக்க முடியாம இருக்கோ, அதற்காக அந்த சூட்சும சரீரம் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் அடுத்த ஒரு உடம்பு எடுக்கிறதுக்கு தயாராயிடுது. அதனால மறுபிறவின்னு ஒண்ணு இருக்குது. அப்போ இந்த சூட்சும சரீரமாகிய இந்த மனோ உடல் என்ன பண்ணுதுன்னா வேறொரு உடலை கொண்டு அந்த விட்ட விஷயங்களை எல்லாம் மீண்டும் அனுபவிக்க தொடங்கும் என்பதாக இங்கு கர்மகாண்டத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதாக இந்த 38வது ஸ்லோகத்திலே சொல்கிறார். அடுத்து 39ல என்ன சொல்றாருன்னா, லிங்கம் சானேக சம்யுக்தம் சலம் திருஷ்யம் விகாரிச்ச அவ்யா பகமசத் ரூபம் தத்கதம் ஷாத் புமானயம். அந்த சூட்சும சரீரம் இருக்கிறது அல்லவா, கண்ணுக்கு தெரியாத மனோ உடலாகிய லிங்க சரீரம் என்கின்ற சூட்சும சரீரம் பல அவயவங்களுடன் கூடியது.
அது பல ஸ்தூல உடலை எடுக்கக்கூடியது, சஞ்சலத்துடன் இருப்பது. மேலும் அந்த சூட்சும சரீரத்துல நமக்கு என்னென்ன அவயவங்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த தத்துவ போதம்ங்கிற நூல் படிக்கும்போது அதுல வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை பாடத்துல இப்ப நமக்கு சூட்சும சரீரம்லாம் எது எது அப்படின்னு பார்க்கும்போது மனம், அந்த கரணங்கள் இதெல்லாம் சேர்ந்து சில தத்துவங்களை ஒன்று சேர்ந்தது தான் சூட்சும சரீரம் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப அதுதான் இங்க சொல்றாரு, பல அவயவங்களுடன் கூடியது, அதில் பல ஸ்தூல உடல்களை எடுக்கக்கூடியதாகவும் அது இருக்கிறது. அப்படிப்பட்டது மனதை பிரதானமாக கொண்டிருக்கு. அந்த சூட்சும சரீரம் அப்படின்னு சொன்னாலே அது மனமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா மனதோட மற்ற விஷயங்கள் இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சூட்சும சரீரம். ஏன்னா அதுல புலன்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஐம்புலன்கள் அதுல அடங்கி இருக்கிறது. ஆனாலும் இங்க அதெல்லாம் சேர்ந்து சூட்சும சரீரமாக பார்த்தாலும் மனதை பிரதானமாக கொண்டது. மேலும் நம்மாலே அறியக்கூடியதாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்ற தன்மை உடையதாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் நிலையற்றதாகவும் மித்யாவாகவும் இருக்கின்ற அந்த சூட்சும சரீரம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக இந்த 39வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 39வது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய அந்த சூட்சும சரீரம் என்பது எவ்வாறு ஆத்மாவாக ஆக முடியும்? அது ஆத்மாவாக ஆக முடியாது. ஏன்னா ஆத்மாங்கிறது ஒரு தூய அறிவு. அப்ப நாம் இங்க சூட்சும சரீரம்ங்கிற விஷயங்கள் பல அவயவங்களுடன் கூடிய ஒரு தொகுப்பாக இங்கு பார்க்கப்படுது. நம்ம வேதாந்த பாடத்துல அதை படிச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம மனதை முக்கியமாக பிரதானப்படுத்துகின்றோம். ஏன்னா வேற எல்லாம் சொல்லும் போது ஒரு குழப்பம் வருது அப்படிங்கிறனால மனதை பிரதானமாக வைத்துக் கொண்டு நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது அடுத்தது 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏவம் தேகத் வியாத்தன்ய ஆத்மா புருஷ ஈஸ்வரஹ சர்வாத்மா சர்வ ரூபஸ்ச சர்வாதீதோ அகம் அவ்யயஹ. அதாவது இதுவரை இந்த மாதிரி சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த ஆத்மாவானது 2 சரீரங்களுக்கும் வேறாக உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்தூல உடலும் கிடையாது, சூட்சும உடலும் கிடையாது. அப்போ இந்த 2 சரீரங்களுக்கும் வேறாகத்தான் ஆத்மா இருக்கின்றது அப்படிங்கிறதுல நம்ம நல்ல தெளிவுக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட ஆத்மா பூரணமானதாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு தலைவனாக ஈஸ்வரனாக இருக்கும் அனைத்து சரீரத்துக்கும் அதுவே ஆத்மாவாகவும் இருக்கிறது, அனைத்துமாகவும் இருக்கிறது, அனைத்தையும் கடந்தும் இருக்கிறது, அகங்காரத்திற்கு சாட்சியாகவும் இருக்கின்றது அப்படின்னு இந்த ஆத்மாவுடைய விசேஷத்தன்மையை இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இப்போ இந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்படின்னா சர்வாத்மாவாக இருக்கிறது. சர்வாத்மா சர்வ ரூபஸ்ச சர்வாதீதோ அகம் அவ்யயஹா. அப்ப எப்படி இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த தூய அறிவாகிய பரமனிடத்திலிருந்து வெளிப்பட்ட மனோசக்தியாகி இருக்கின்ற இந்த ஹோல் யூனிவர்சல், இந்த மொத்த பிரபஞ்சமே ஈஸ்வர தன்மையில் இருக்குது. அதுதான் நம்முடைய சாஸ்திரம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு எத்தனையோ தேகங்கள் இருக்கு. அந்த தேகங்கள் தான் நம்ம தனித்தனி தேகங்களாக பார்க்கும்போது வியஷ்டி சரீரங்களாக நான், நீ, அவன், அவள் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிச்சு வைக்கிறோம். அப்புறம் நமக்கு எல்லாவற்றையும் தனித்தனியாக இது மிருகம், அது பறவை அப்படின்ட்டு நிறைய பஞ்சபூத அடிப்படையில வந்த அத்தனை உடல்களையும் நம்ம தனித்தனியாக பாவிக்கிறோம். அப்புறம் இந்த மனித உடலோ இந்த மிருக உடலோ மற்றும் அல்லாமல் மற்ற கோள்கள், விண்மீன்கள், அப்புறம் பாறை, இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்ததாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்குது. அப்ப இங்க எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அந்த ஈஸ்வரனுடைய சரீரம் தான், ஈஸ்வரனுடைய உடலாகத்தான் பார்க்கப்படுது. அப்போ இப்போ எல்லாமே ஈஸ்வரனுடைய உடல் அப்படின்னா என்னுடைய உடல் உங்களுடைய உடல் அப்படிங்கிறது மட்டும் ஈஸ்வரனிலிருந்து தனியாக பிரித்து விட முடியுமான்னா முடியாது. அப்ப எல்லாமே அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ இது தனித்தனி உடல்னு பார்க்கறது நம்முடைய மனசு தான் அப்படி பார்க்குது. இது நான் அப்படிங்கிறது, அது அவனுங்குது, அப்படி பிரிச்சு பார்க்குது. ஆனா ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டா அந்த உடலில் வேற்றுமைகள் இல்லை. ஏன்னா எல்லா உடல்களும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளேயே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய உடலுக்குள்ள சைத்தன்யமாக ஆத்மாவும் இருக்கிறது. அந்த ஆத்மாவே எல்லாவற்றிலும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அது அத்தனையும் கடந்ததாகவும் இருக்கிறது, மேலும் அகங்காரத்திற்கு சாட்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு இங்க 40வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இந்த ஈஸ்வர தன்மை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நான் கடந்த பாடங்களை தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். அது நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இங்க மைண்டாக பார்க்கிறோம், மனம். அந்த மனம் அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம்னு பார்க்கும்போது அதனுடைய நிழல். அப்ப அதனுடைய நிழல் அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்க மாயா. அந்த மாயா தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது,
திடீர்னு மறைஞ்சு போகுது, வருது, அப்படி தோன்றி மறையக்கூடியதுனால அதை மித்யா மாயா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்முடைய நிழலும் அப்படிதான். நம்ம உதாரணத்துக்கு ஏன் நிழலை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, நம்ம எளிமையா புரிந்து கொள்வதற்காக. இப்ப நம்ம சாலையில நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு நிழல் வருது, அப்புறம் நிழல் மறைஞ்சிடுது. ஏன் நிழல் வருது மறைஞ்சிடுது? சூரிய ஒளி படும்போது பின்னாடி நிழல் தெரியும், சூரிய ஒளி இல்லைன்னா நிழல் காணாம போயிடும். ஆனா நிழல்ங்கிற ஒண்ணு நமக்கு இருக்கத்தான் செய்யும். அப்ப அது மாதிரி இங்க பிரம்மம்னு ஒன்று இருந்தா அதற்கு மாயை என்று ஒன்று கூட இருக்கத்தான் செய்யும். அந்த மாயை தான் இங்க பிரபஞ்ச மனமாக பார்க்கப்படுகிறது, ஈஸ்வரனாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இங்க ஒட்டுமொத்த காஸ்மிக் மைண்டாக இருந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அவன் தான். அந்த ஈஸ்வர தன்மை தான் இங்க தனித்துவமான மனமாகவும் செயல்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. ஆனா நாம் நம்மிடத்துல இருந்து புறத்தில் ஏற்றி வைத்துக் கொண்ட அதீத எண்ணங்களின் அடிப்படையில நாம் என்ன பண்றோம்? அந்த ஈஸ்வரனை ஓவர்டேக் பண்ணி நான் நான் அப்படிங்கிற நம்மை தனித்துவமாக அபிமானித்துக் கொண்டு நம்முடைய காரியங்களாக அதை எல்லாம் பார்க்கிறோம். அது நம்ம வந்து இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து நல்ல ஒரு புரிதலுக்கு வந்தோம்னா, இப்ப இங்க என்னுடைய காரியம்னு ஒண்ணு இல்லை, இந்த கருவியை பயன்படுத்தி ஈஸ்வரன் செய்து கொண்டிருக்கின்றான்ங்கிற புரிதல் வந்து விட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸ்வர பிரணிதானத்வாத்துன்ட்டு எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரணாகதி தத்துவத்துல ஒப்படைத்து விடுவோம். இங்க நான் எதுவும் செய்யல, எல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்முடைய மனதை அவனிடத்திலேயே, அந்த தனித்த மனதை, வியஷ்டி மனத்தை சமஷ்டி மனமாக அவனிடத்துல ஒப்படைத்து விடுவோம். அப்போ அது எப்படியெல்லாம் அது நடத்துதோ அப்படியே நடக்கட்டும், அது ஈஸ்வர காரியம் அப்படிங்கிற புரிதலோட நாம பயணம் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு இந்த பாடத்திட்டத்தினுடைய புரிதல் எப்படி இருக்கும்? இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல அப்படிங்கிற தெளிவு இருக்கிறதுனால நான் அந்த தூய அறிவு ஆன்மா அப்படிங்கிறதுல நம்ம திடமா நிற்போம். அப்படி திடமா நம்ம நின்று கொண்டு இந்த ஈஸ்வர தன்மைய, இந்த மனோசக்தியினுடைய லீலா வினோதங்களை நம்ம பார்க்கும்போது சாட்சி பாவனையில பார்ப்போம். அதுதான் இங்க சொல்றாரு. அனைத்தையும் கடந்து இருக்கிறது, அகங்காரத்திற்கு சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப நம்ம சாட்சி பாவனையில எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நான் நான் அப்படிங்கிற அந்த ஈகோ வந்து ஈஸ்வர தன்மை கிட்ட ஒப்படைச்சிருவோம். இங்க நான் அப்படிங்கிற என்னுடைய மனதில் நான் இதை செய்யல, நானுங்கிற என்னுடைய உடல்ங்கிற அபிமானம் எனக்கு இல்லை, இது அவனுடைய கருவி, அவனுடைய உடல், அவன் இதை வைத்து ஏதோ செய்ய விரும்புறான், செய்யட்டும் அப்படின்ட்டு நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இங்க சரணாகதி தத்துவமாக பக்தியிலையும் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம இறைவன் கிட்ட நம்மளை பூரணமாக ஒப்படைக்கிறதுங்கிறது தான் ஈஸ்வர தன்மையில பக்தியில சொல்லப்படுது, சரணாகதியில சொல்லப்படுது. அப்ப அது அந்த மாதிரி போறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இங்க என்னுடைய செயல் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் ஆட்டுவிக்கிறான், நான் ஆடுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எது நடந்தாலும் அது வர்றதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பிரசாத புத்தி வந்துடும். ஏன்னா அந்த பக்தியில வரும்போது நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் வந்து ஏன் வருது, எதனால வருதுங்கிற ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. சரணாகதிக்குள்ள போயிட்டா அது ஏதோ நமக்கு கற்றுக் கொடுக்க வருது அப்படிங்கிற புரிதலோட அதை நம்ம பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துறது தான் இங்க மனதினுடைய உயர் பரிமாண புரிதலாக பார்க்கப்படுது. ஏன்னா மனம் வந்து தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நான் செய்கிறேன், நான் தான் இதை அனுபவிக்கிறேன், கர்த்தா போக்தா அடிப்படையில வேலை செஞ்சதுன்னா அதுதான் அகங்காரம். அப்ப நம்ம இங்க சரணாகதி தத்துவத்துக்குள்ள ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைச்சிட்டா நம்முடைய தனித்த மனம் அங்க காணாம போய் ஒட்டுமொத்த மனமாகிய பிரபஞ்ச மனம் அங்க ஆக்டிவேட் ஆகும். அப்போ இங்க ஈஸ்வர காரியம் நடக்குதுங்கிறது நல்லா நமக்கு தெரியும். அப்ப நம்ம எல்லாவற்றையும் சாட்சியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த அறிவு நிலைக்கு நம்ம உயர்ந்து நின்றுடுவோம். அப்ப நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வர தன்மைக்கே நானே சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நாம இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கறது தான் இங்க விடுதலை, மனதிற்கு விடுதலை என்பதாகவும் பார்க்கப்படுது. அப்ப அந்த புரிதல், அந்த ஒரு அடிப்படை உணர்வு தன்மைக்குள்ள நாம திரும்பணுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால அப்படி வந்துட்டா நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்ப நான் எதுவும் செய்யலைங்கிற அந்த கர்த்தா போக்தா தன்மை நம்ம இடத்துல போய் ஈஸ்வரன் தான் இந்த உடலை வைத்து கருவியாக கையாண்டு கொண்டிருக்கின்றாங்கிற புரிதல்ல நம்ம இருக்கும்போது, இப்ப நம்ம இடத்துல உதிக்கின்ற எண்ணங்களும் நம் மூலமாக நடைபெறுகின்ற செயல்களும் அவனுக்கே உரித்தானது, ஈஸ்வரனுக்கே உரித்தானதுங்கிற தன்மையில நம்ம அதை செய்யும் போது இங்க நமக்கு பாவம் புண்ணியமும் இல்லை. அப்போ நமக்கு இதுல வந்து ஆகாமிய கர்மா சேராது. காரணம் என்னன்னா அது நிஷ்காமிய கர்மமாக நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்ம செய்யக்கூடிய செயல் விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்னா காமிய கர்மாவாக இருக்காது. இப்ப நானுங்கிற ஈகோ வந்தா தான் இதை நான் செய்கிறேன், என்னால்தான் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நம்ம இடத்துக்கு இருக்குது. அதுதான் நம்ம வந்து செய்யற செயல்லையும் காட்டுறோம், சிந்திக்கின்ற எண்ணத்திலையும் காட்டுறோம். ஆனா நம்ம நல்ல ஒரு புரிதலோடு இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து புரிந்து கொண்டு இங்க என்னுடைய செயல் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈஸ்வர செயல்னு புரிந்துட்டா நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து நான் அந்த ஈஸ்வரனோட என்னை ஒப்படைத்து விட்டா நானும் அந்த ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல, பிரிக்க முடியாததாக மாறுகின்றது.
அந்த நிலையில இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருப்பது போல இந்த உடலின் மூலமாகவும் சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அந்த செயல் விளைவுக்கு நான் கர்த்தா அல்ல, நான் போக்தா அல்ல அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல இருக்கிறதுனால, அது நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது. நம்ம மூலமா நடக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பயணிப்போம். அந்த உடலையும் நம்ம எப்படி பார்ப்போம்னா, 3வது மனிதன் போல சாட்சியா நின்னு பார்ப்போம். நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இல்லாம, தன்னுடைய உடலை கூட நம்ம வந்து ஒரு அறிவாக நின்னு பார்க்கும்போது, சாட்சியாக பார்க்கும்போது, அது என்ன காரியத்தை ஈஸ்வரன் குடுக்குறானோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாரி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம உயர்ந்து நிற்போம். அதுதான் இங்க உயர் பரிமாண அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலைக்கு தான் நம்ம உயரணும். அது வந்து மனம் பக்குவம் அடைஞ்சா தான் வரும். மனம் வந்து இந்த மாரி பாடத்திட்டங்கள்ல நல்ல புரிதல் வந்து ஈஸ்வரன் யார்? பிரம்மம் யார்? நான் யார்? அப்புறம் இந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படின்னு எல்லாமே நம்ம விசாரணை பண்ணி, மனதிற்கு நல்ல ஒரு புரிதலை குடுத்து, நல்ல ஒரு தெளிவுக்கு வரும்போது தான் நமக்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு அனுபவமாகும். அந்த நிலை தான் நமக்கு வந்து கர்மா இல்லாத நிலை. ஆகாமிய கர்மா சேராது. பிராரப்த கர்மா படி நமக்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அப்படின்னு நான் சொல்றது இந்த தனித்த உடல்ங்கிற அபிமானத்துல நான் அபிமானித்துக் கொண்டிருந்தேன் அல்லவா? அந்த உடலில என்னென்ன செயல் நடக்குதோ நடக்கட்டுமே அப்படிங்கிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அது அதனுடைய காரியத்தை செய்யும். அதுல எதுவும் செய்யாமலாம் நிறுத்த முடியாது. ஏன்னா பிராரப்த கர்மா படி வந்துருச்சு. அதனுடைய வேலையை அது செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்தை நடத்தும்போது என்ன சொல்லியிருக்கிறேன்? இங்க வந்து எப்ப நம்ம ஈஸ்வரத்தன்மைக்குள்ள போய் நம்ம சாட்சியா மாறிடுறோமோ, அப்ப நம்ம வந்து ஒரு அப்சர்வர், விட்னஸ் அப்படிங்கிற அடிப்படையில சாட்சியாக இந்த உலகத்தை பார்க்கிறோம். அப்ப நான் அப்சர்வர், விட்னஸ் அப்படின்னா ஒரு அப்சர்வர் இருக்கான் அல்லது ஒரு விட்னஸ் இருக்கான் அப்படின்னா, அவன் ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். அப்பதான் அவனுக்கு அப்சர்வர் அல்லது விட்னஸ் அப்படிங்கிற பேரை கொடுக்க முடியும். இதுதான் நேற்றைய பாடத்துல நான் சொன்னேன். கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருக்குது, மைண்ட் இல்லைன்னு சொல்றவங்க வந்து புரியாம இருக்கிறாங்க அப்படின்னு நேற்று நான் பாடத்துல உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். இதுல எத்தனை பேர் புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாடத்திட்டத்தை கேட்கிற அதிகமாக ஆர்வம் உள்ள தேடுதல் உள்ளவங்களுக்கு அது டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அது அவங்க என்ன கண்ணோட்டத்துல அதை கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும். ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, ஆன்மாவா இருப்பது கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஆங்கில அறிவை வைத்துக்கொண்டு அந்த தூய அறிவு தான் நான்கிற புரிதல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த பாடத்திட்டங்கள்ல படிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய மதத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறாங்க, இந்து மதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரமண மகரிஷி என்ன சொல்றார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னு தேடுவாங்க. பயங்கரமா தேடி இவங்க என்ன சொல்றாங்க, சங்கர் ஆதிசங்கர் என்ன சொல்றாங்க, உபனிஷத் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு வரும்போது ஒரு குழப்பம் அவங்களுக்கு வரும். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அடிப்படையில நான் நிக்கிறேன்னா, அப்ப நான் இங்க எல்லாத்தையும் விட்டுடணுமா? அந்த ஆன்மாவா தான் நான் இருக்கிறேனே. அப்ப ஆன்மாவுக்கு இங்க எதுவுமே இல்லையே, ஆன்மா எதுலயும் பந்தப்படாதது அல்லவா? அப்ப நான் அந்த தூய அறிவு ஆன்மான்னு நான் என்ன அபிமானிக்கும் போது, நான் இந்த உடல் மேல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு நான் அப்படியே சாட்சியா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இந்த கான்சியஸ்னஸ பத்தி பேச வர்றவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து அப்சர்வர், யூ ஆர் எ விட்னஸ். நீங்க வேடிக்கை மட்டும் பார்க்கணும், வேற எதுலயும் சம்பந்தப்படக்கூடாது, எல்லாம் மாயா, எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கேள்வி திருப்பி கேட்போம். இப்ப நம்மள மாதிரி வேதாந்திகள் என்ன கேள்வி கேட்போம்னா, சரி நீ அப்சர்வர், விட்னஸ் அப்படின்னு சொல்றியப்பா, நீ எதை பார்க்கிற? ஏதாவது உனக்கு வேறாக ஒண்ணு இருந்தால் தானே நீ அப்சர்வர்னு சொல்ல முடியும் அல்லது விட்னஸ்ன்னு சொல்ல முடியும். நீ நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்ற, கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அப்சர்வர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ற அல்லது விட்னஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ற? அப்சர்வர்னா எனக்கு வேறாக ஒன்றை இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். விட்னஸ் அப்படின்னா நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன்னு நீ சொல்ற. அப்ப நீ சாட்சின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அப்பதானே நீ சாட்சி. அப்போ சம்பவம் நடக்குதுன்னா ஏதோ ஒன்று உனக்கு வேறாக இருக்கிறதுங்கிற புரிதல் ஏன் வரல? அதை எதை வைத்து நீ சாட்சின்னு சொல்ற? அப்படி நம்ம திருப்பி கேள்வி கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்ப அதனாலதான் இந்த சூன்யவாதத்துக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி இதையும் அதையும் போட்டு குழப்பி மக்களை வந்து பொதுவா இந்த ஆன்மீகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில பயணிக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். நம்முடைய சனாதன தர்மத்தில வந்து ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் வந்தது அப்படின்னு கேட்டா, இதை சரியா எடுத்து ஒழுங்குபடுத்தாததுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அந்த காலத்துல ரிஷிகளும் இதை தவறு செய்தார்கள் என்பதாக அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஏன்னா ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து மக்களுக்கு எளிமையா புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் புராணங்கள் எல்லாம் கொடுத்தோம், புராண கதைகள் எல்லாம் கொடுத்தோம். ஆனா இவர்கள் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த புராண கதைகள்ல போய் மூழ்கிட்டாங்க, அதனுடைய தாத்பரியத்தை தெரிந்து கொள்ள யாரும் தயாரா இல்லை அப்படின்னு மகான்களும் ரிஷிகளுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க.
அதனால நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பாதைய சரியாக புரிந்து கொள்ளுபவர்கள் ஒரு சிலர் தான். அந்த நிலைக்கு வர்றதுக்கு எப்போ சாத்தியமாகும்னா, நம்முடைய தேடுதல் ஆழமாக இருந்தா தான் சாத்தியமாகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சுக்குள்ள இறங்கிட்டோம்னா, அதனுடைய எண்ட பார்க்காம நம்ம வெளிய வரக்கூடாது. அப்பதான் நம்ம அதனுடைய கன்க்ளூஷன் வந்து இதுதான், முடிந்த முடிவு இதுதான் அப்படின்ற திருப்தி ஆகும்போது அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அப்பாடா நான் எதை நோக்கி பயணம் பண்ணனோ அதை நான் அடைஞ்சிட்டேன். ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ட்டு அப்பதான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த ஓட்டத்தினுடைய முடிவை நம்ம அடையிற வரைக்கும் ஓடித்தான் ஆகணும். அந்த ஓட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாகவும் ஆர்வமாகவும் இருக்குதோ அவங்க மட்டும்தான் அடைய முடியும். அதே வந்து இப்போ எத்தனையோ பேர் படிக்கிறது ஸ்கூலுக்கு வராங்க, அப்படியே டைம் பாஸ்க்கு வந்துட்டு போறவங்க, பாடம் படிச்சுட்டு போற பசங்க எல்லாம் பிஹெச்டி வரைக்கும் வராங்களான்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5வதுலேயே ஃபெயில் ஆகி பாதி பேர் நின்றுடுவான், 10வதுல ஃபெயில் ஆகி பாதி பேர் காணாம போயிடுவான். அப்போ ஒரு சிலர் தான் அப்படியே பாஸ் ஆகி வந்து கிராஜுவேஷன் முடிச்சு பிஹெச்டி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஸ்டார்டிங்ல நம்முடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போயிருப்பாங்க, யாருமே நம்ம கூட வந்திருக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் இந்த ஆன்மீக பாடமும். இதுல பயணிக்கிறவங்க எல்லாருமே முடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த தீவிரத்துவம் இருந்தா மட்டும்தான் முடிக்க முடியும். அதுதான் பகவத்கீதையில வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எத்தனையோ கோடியில் ஒருவன் என்னை அடைகின்றான், என்னை உணர்கின்றான்னு சொல்றார் கீதையில. ஏன்னா ஒரு பல கோடி பேர் என்னை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அத்தனை கோடி பேர்ல ஒருத்தன் தான் என்னை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்கிறான், என்னை உண்மையாக இருப்பதாக உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னு கீதையிலையும் சுட்டி காட்டுறார். அப்ப அதைத்தான் இங்க மகான்கள் எல்லாருமே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஈஸ்வரத்தன்மைனா என்ன, பிரம்மம்னா எப்படிப்பட்டது, அந்த ஈஸ்வரத்தன்மைங்கிறது ஜகத்தாக எப்படி பரிணமிக்குது, அதுல மித்தியானா என்ன, மாயைனா என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவுபடுத்துறார். அப்ப இந்த பாடத்திட்டத்துல வர்ற சாதகர்கள், மாணவர்கள் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்குண்டான சப்ஜெக்டை டச் பண்ணி, இப்ப மித்தியானா என்ன சொல்றாங்க, மாயானா என்ன சொல்றாங்க அப்படின்னு அதுக்குள்ள போய் தேடி ஆராய்ச்சி பண்ணாதான் நம்ம இந்த பாடத்திட்டத்துல ஜெயிக்க முடியும். சும்மா எப்படியோ வந்து அப்போதைக்கு நடத்துற பாடத்திட்டத்தை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா ஒரு எல்லா சப்ஜெக்டும் நம்ம முடிச்சோங்கிறது இருக்கும், ஆனா பயன் இல்லையில்ல. இப்ப நான் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லாம் பாஸ் பண்ண வகையில நீ என்னப்பா இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா பெருசா ஒண்ணும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப நம்ம சரியா படிக்கல, ஆனா பாஸ் மட்டும் பண்ணிட்டோம். அப்படித்தானே இன்னைக்கெல்லாம் படிப்பு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கல்வியில எப்படி இருக்காங்கன்னா, நான் டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்றான். சரி என்னப்பா டிகிரி முடிச்சிட்டியா, அப்போ இங்க 2 லெட்டர் அடி அப்படின்னு சொன்னா டைப் பண்ண தெரியல, லெட்டர் அடிக்க தெரியல. அது என்ன வேர்டு எந்த இடத்துல போடுறதுன்னு கூட பேசிக்கான ஐடியாவே இல்லை அவனுக்கு. அப்போ ஒரு லெட்டர் ரைட்டிங் கூட தெரியாம டிகிரி முடிச்சிருக்கிற மாணவர்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? ஏதோ படிக்கிறேன், மக்கப் பண்ணி படிக்கிறேன், அப்படியே அல்லது பிட் அடிச்சு படிக்கிறேன், இப்படி படிச்சுட்டு அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டு நானும் கிராஜுவேஷன் சொல்லிக்கிற மாதிரி இங்க நாமளும் என்ன பண்றோம், ஆன்மீக பாடத்துல வந்துட்டு நானும் வேதாந்தத்துல வந்து அப்ரோச் அனுபூதி படிச்சுட்டேங்க, கடவுபனிஷத் படிச்சுட்டேன், பிரம்மசூத்திரம் படிச்சுட்டேன், பகவத்கீதை படிச்சுட்டேன்னு பெருமை அடிச்சுக்கிறோம். ஆனா படிச்சுட்டேன்னு சொல்றோம், அந்த படிச்சதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அப்படி படிக்காம என்ன சொல்ல வராங்கிறத ஒரு பாடத்தை ஒழுங்கா படிச்சாலும் அதனுடைய முழுமையா நம்ம அதுல என்ன சொல்ல வருதுங்கிறத A to Z அனலைஸ் பண்ணிட்டு அதை மீண்டும் மீண்டும் அதை கேட்டு ஒரு நல்ல தெளிவுக்கு வந்தா தான் நம்ம அதுல ஜெயிக்க முடியும். அந்த புரிதலோட இதை நீங்க ஊன்றி கவனிக்கணுங்கிறத நான் இங்க கேட்டுக்கிறேன். அப்ப இங்க வந்து மகான்கள் ஆதிசங்கர் முதல் கொண்டு நிறைய ரிஷிகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதை தான் சொல்றாங்க. அந்த ஆத்மா அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றது, எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கின்றது. அதற்கு பெயர் வந்து அசங்கன் என்றும் பெயர். அசங்கன்னா சங்கமிக்காதது. சங்கமம் என்றால் இணைதல், ஒன்றோடு ஒன்று தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தையில அந்த சங்கமம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எடுத்து போட்டோம்னா அசங்கம், அது சங்கமிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அப்ப ஆத்மா என்பது எதனோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதது, எதனோடும் சம்பந்தப்படாதது. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய தன்மை என்ன? அது ஒரு சுயம் பிரகாச அறிவு. இப்ப சூரியன் வந்து மேல இருந்து பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலையில பிரகாசமாக தெரிந்து கொண்டிருந்தாலும், அந்த மேல இருக்கிற சூரியனே கீழே பூமியில நீர்ல இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் உண்மையில அந்த சூரியன் பூமிக்கு வரவே கிடையாது, அந்த நீர்ல இல்லவே இல்லை, சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஆனாலும் அந்த சூரியன் பூமியில நீர்ல தெரியுது. அப்ப எப்படி சம்பந்தம் இல்லாம அந்த சூரியன் பூமியில் இருக்கக்கூடிய நீர்ல நமக்கு காட்சி ஆகுதோ, அது போல ஆத்மா அந்த அறிவு நம்மிடத்திலேயும் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குது, ஆனா சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்ப அதனுடைய பிரகாசம் வந்து நீர்நிலையில பட்ட உடனே அந்த கலங்கிய நீரானது எப்படி பளிச்சுன்னு தெரியுது, அது உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுது, எல்லாம் பார்க்க முடியுதோ, அது மாதிரி அந்த அறிவு பிரகாசம் இந்த
உபாதியாகிய உடலில பிரகாசிக்கும் போது மனதின் மூலமா நமக்கு இந்த உலகம் விரியுது. அப்பதான் நம்ம எத்தனையும் தெரிஞ்சு கொள்றோம். ஆனா இத்தனையும் தெரிந்து கொள்வதற்கு அதிஷ்டானமான அறிவு நம்மிடத்துல சம்பந்தமே இல்லாமல் தான் இருக்கிறதுங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளணும். அது ஏதோ நமக்குள்ள உட்காந்துட்டு இருக்குது, அதுதான் நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மைண்ட்ல கற்பனைக்கு இடம் கொடுக்க கூடாது. நிறைய பேர் எப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னா, ஏதோ நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் நான் இயங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்முடைய புற அறிவே பாருங்களேன், ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட்டை அவன் என்ன பண்றான், ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்றான். அவன் என்ன அந்த ரோபோட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறானா? அவன் ரோபோட்டுக்குள்ள எல்லாம் போறதே கிடையாது. ப்ரோக்ராம் பண்றான், சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் பண்ணிடுறான். அந்த ஹார்ட்வேர் டிவைஸை வந்து ஒரு மனிதன் மாதிரி வடிவமைக்கிறான். காலு, கையை, முகம் எல்லாம் வச்சிடுறான். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரோபோட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரியல் ஹியூமன் மாதிரியே வடிவமைக்கிறாங்க. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான பெண்ணு நடந்து வர்ற மாதிரி வடிவமைச்சிடுறாங்க. அப்ப பார்த்தா ஒரு ரியல் லேடி நடந்து வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அது அவ்வளவு ரிமோட். அது வந்து ரோபோட் என்ன பண்ணுதுன்னா இவங்க ரிமோட்ல ஆப்ரேட் பண்றாங்க. அப்ப அந்த ரிமோட்ல பார்க்கும்போது இவங்க என்னென்ன கமாண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கமாண்ட் படி அது போய் ஒரு பொருள் எடுக்குது, டிவியில செய்தி வாசிக்குது, 2 பேர்கிட்ட பேசுது, லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுது. அவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நம்ம மனிதர்களாகிய நம்முடைய அறிவாற்றல்ல நாம் அந்த பொருளுக்குள்ள போகாமையே அந்த பொருளை இயக்கக்கூடிய ஆற்றலை உள்ளவனாக மனிதன் இருக்கின்றான் போது, இந்த மனிதர்களையே படைத்த அந்த மகா சக்தி ஆகிய பேரறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வந்து இயக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய அஜ்ஞானம். அதனாலதான் நான் இந்த பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னுடைய ஆன்மா ஒண்ணு தனியா இருக்குது, பரமான்மா ஒண்ணு மேல இருக்குது, அந்த ஆன்மா என்னை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கற்பனைக்கெல்லாம் நீங்க போகாம தெளிந்த அறிவுக்கு வாங்க. அது வந்து தூய அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த உடல் மூலமா, அவ்வளவுதான். நீரில் பட்டு சூரியன் பிரகாசிப்பது போல இந்த உடலில் பட்டு அறிவு பிரகாசிக்குது. அந்த அறிவு பிரகாசிப்பதனால நான் இந்த உடல், அந்த மனம் என்பதாக அபிமானித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த உடலோ மனமோ நான் அல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அது வந்து ஒரு தோற்ற பிம்பம் தான், தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆற்றல் தான். அந்த ஆற்றல்ல எப்படி நானாக முடியும்? அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ரிமோட் கண்ட்ரோலை இயக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் அவர் எப்படி ரோபோட் ஆக முடியும்? அவர் இங்க இருக்கிறாரு, தனிப்பட்ட இடத்துல சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்றாரு, ரிமோட்ல அந்த ரோபோட் ஆப்ரேட் பண்றாரு. ரோபோட் எல்லா வேலையும் செய்யுது, சமையல் செய்யுது, டிவியில போய் செய்தி வாசிக்குது, அப்புறம் என்னென்ன வேலை கொடுக்குறோமோ ஒரு புக் எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு வருது. அவ்வளவு ஒர்க்கும் அது பண்றதை இவர் இங்க உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு அதை இயக்கிட்டு இருக்காருன்னா அந்த இயக்கத்துக்கு ஆதாரமான இயக்கதாரி அதுக்குள்ள இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த புரிதலோட நம்ம இந்த நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அப்ப இந்த சாதாரண மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட பேரறிவு பரமான்மா நம் உள்ளே இருந்து இயக்குகின்றதுங்கிற அந்த தவறான புரிதலை ஃபர்ஸ்ட் நீக்கி விடுங்க. அது வந்து நம்ம உள்ளே இருந்து இயக்குறது இல்லை, நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கு. எப்படி நீங்க அந்த சாஃப்ட்வேர் ரோபோட்ல வந்து ப்ரோக்ராமிங் பண்ண உடனே நீங்க கொடுக்குற கமாண்ட் கேட்ட மாதிரி அது செய்யுதோ, அது மாதிரி நாமளும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய கட்டளைப்படி தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல, அகங்காரத்துல நான் நான் நம்மளை அபிமானித்துக் கொள்றதுதான் நம்முடைய அறியாமைன்னு நீங்க சுட்டி காட்டுறோம். அதுதான் ஈஸ்வர தன்மை தன்னை இயக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவேன். இப்ப ரோபோட் வந்து நான் தான் இயங்குறேன்னு நினைச்சதுன்னா என்ன ஆகும்? சயின்டிஸ்ட் சிரிப்பார் இல்லையா? நான் இயக்கிட்டு இருக்கிறேன், இந்த ரோபோட் வந்து அது இயங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது, எப்படி பாரு அப்படின்னு நினைச்சுக்குவார் சயின்டிஸ்ட். ஏன்னா அந்த ரோபோட் வந்து நான் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தான் புக் எடுத்து படிக்கிறேன், நான் தான் சமையல் செய்யறேன் அப்படின்னு அந்த ரோபோட் சொன்னதுன்னா அதை நினைச்சு யார் சிரிப்பா? சயின்டிஸ்ட் சிரிப்பாரு. நீ எங்க இப்ப செய்யற, நான் உன்னை வச்சு ரிமோட் கண்ட்ரோல்ல செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி இங்க ஈஸ்வரன் நம்மை வைத்துக் கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த காரியத்தை நாம செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து அவன் சிரிப்பான், இவன் பாரு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு. அப்ப அது மாதிரிதான் இப்ப நம்முடைய அகங்காரம் எல்லாம் இருக்குது. அப்ப அதைத்தான் நம்ம இங்க விடணும். விட்டுட்டு நம்ம அந்த தூய அறிவா இருக்கிறோங்கிறத சாட்சி பாவனைக்குள்ள நின்று பார்த்தா அந்த ப்ரொஃபசர் சயின்டிஸ்டே நாம தான். நம்முடைய இயக்கம் தான் இந்த ஹோல் யூனிவர்சலே. ஏன்னா நாம தான் இந்த உலகத்தை இயக்கணும் அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண அறிவுக்குள்ள நம்ம வரும்போதுதான் இந்த உலகம் வந்து நம்மால் படைக்கப்பட்டதுங்கிற அந்த புரிதல் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா மைண்ட் வந்து அப்ளை பண்ணாது, ஒத்துக்காது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுல ஊறி போன மனசு திடீர்னு வந்து இப்ப ராமசாமி உங்க பேர் இல்ல குப்புசாமின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க மாட்டேங்குதோ, அது மாதிரி நீ மனிதன் அல்லப்பா நீ பிரம்மம்னு சொன்னா எப்படி ஏத்துக்கும்? ராமசாமிங்கிற பேரையே மாத்துறதுக்கு தயாரா இல்லை நம்முடைய மைண்டு. ஏன்னா எங்க அம்மா எனக்கு ராமசாமி தான் வச்சாங்க, அதுதான் என்னுடைய பேருன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற நாம, நீ வந்து
மனிதனே கிடையாது, நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னா, நாம தான் உடல் அபிமானத்துல ஊறி கிடக்கிறோமே. நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த பதவியில் இருக்கிறேன், என்னுடைய தொழில் இது, என்னுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனசு இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் வந்து ஆற்றலா இருக்குது, ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலுடைய அம்சம் தான் இந்த உடல்கள்லாம், இந்த மனமெல்லாம் அந்த ஆற்றல்ல தான் இயங்குது. நீயும் அந்த தூய அறிவுன்னு நம்ம சொன்னா மனசு ஏத்துக்காது. அப்ப நான் என்ன இங்க உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எப்படியாவது உங்களுக்கு இதை புரிய வைக்கணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா அந்த பிரம்மம், மாயா, ஈஸ்வரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கு சப்ஜெக்ட். ஏன்னா நீங்க பிரம்மம்னா எப்படியோ பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் ஈஸ்வரன்னா அவர் பயங்கரமான சக்தி வாய்ந்தவரா இருப்பார் போல் இருக்கு. நானும் ஒரு சாதாரண மனிதன். அப்ப நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? அவருடைய மகா சக்தி எங்க, என்னுடைய சாதாரண சக்தி எங்க அப்படின்னு எல்லாம் கற்பனைக்கு போயிடுறோம். நான் அதனால என்ன சொல்றேன், அப்படி நீங்க வந்து ட்ரெடிஷ்னலா வரக்கூடிய காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டுக்குள்ள போய் ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா பரம்பரை பரம்பரையா இந்த விஷயங்கள் தான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனா ஏன் நம்ம மாற மாட்டேங்கிறோம்னா, கோடியில் ஒருவன் தான் புரிந்து கொள்கிறான். அப்ப அவன் மட்டும்தான் உண்மையில மாறுவான். ஆனா இங்க நான் என்ன விரும்புறேன்னா, என்னுடைய மன ஆதங்கம் என்ன அப்படின்னா, எல்லாருமே புரிந்து கொள்ளணும். அப்ப அவங்களுக்கு எப்படி எளிமையா கொடுக்க முடியும்? நாமளும் அதே ட்ரெடிஷன் மெத்தட்ல கொடுத்துட்டு இருந்தா அப்படியே தான் பரம்பரை பரம்பரையா வந்து யாருமே மாறல. புத்திசாலிங்கிறவன் எவனோ ஒருத்தன் தானா, மற்றவர்களும் அப்படி இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, அந்த டீச்சிங் மெத்தடாலஜி வந்து அந்த காலத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, இந்த காலத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் அந்த காலத்திலேயே நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஓலைச்சுவடி எடுத்துட்டு வாங்க, அப்படியே வேதம் படிக்கலாம்னு நான் சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? வரவே மாட்டீங்க. அப்ப அதனால நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில மாற்றம் பண்ணணுங்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப ஆன்லைன்ல எல்லாம் இந்த பாடத்திட்டத்தை எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஆட்சேபனை பண்ணக்கூடிய குருமார்கள்லாம் இருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாடம், குக்கியம், இது ரகசியம், இதை ஏன் போய் எல்லாரும் சொல்லி கொடுக்குறீங்கிறாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ரகசியம் ரகசியம்னு தான் நம்ம இத்தனை நாள் வச்சிருந்து இந்த உண்மைத்தன்மையை உலகத்துக்கு கொடுக்காம போனதுனால தான் இந்த உலகம் இப்படிப்பட்ட நிலையை நீங்க அனுபவிக்குது. அப்ப இது எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப நம்ம அதை எப்படி எளிமையா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் எளிமைப்படுத்தி நம்ம கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற மகான்களும் இப்படித்தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய காலத்துல அது சரியா இருந்தது. நம்முடைய காலத்துக்கு இப்ப அது காம்ப்ளிகேட்டடா தெரியுது. அப்ப நாம இங்க எளிமையா புரிந்து கொள்வதற்கு, நீங்க வந்து ஏதோ பிரம்மம்னா ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு போகாம, பிரம்மம்னா அது அறிவு, அது வந்து ஒரு தூய அறிவு, அது எல்லையற்ற பேரறிவு. அப்ப அந்த அறிவினுடைய பிரகாசம் பிரகாசிக்கக்கூடிய உடல்களில மாறுபட்டு பிரகாசிக்குது. அதுக்கு தான் உதாரணம் எல்லாம் கொடுத்தேன். சூரியன் தான் சுயம் பிரகாச வெளிச்சம், சுயம் பிரகாச ஒளி. அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுயம் பிரகாச ஒளி வந்து நீர்நிலைகளை பொறுத்து எப்படி மாறுபட்டு பிரகாசிக்குதோ அது போல இங்கு உடல்களை பொறுத்து அந்த சுயம் பிரகாச அறிவு மாறுபட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளி தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நீர்நிலையை சுத்தப்படுத்தணும். குப்பைகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை, பாசிகள் நிறைந்த நீர்நிலைகளை இதையெல்லாம் நீக்கி பாசியெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அந்த நீர்நிலையை சுத்தப்படுத்தணும்னா அந்த நீர் கண்ணாடி மாதிரி களங்கம் இல்லாம நிற்கும் போது சூரியன் வந்து அழகா தெரியும். அந்த நீர்ல சுயம் பிரகாச சூரியன் வந்து அந்த நீர்ல நல்லா பிரதிபிம்பிக்கும். அப்ப அது மாதிரி இங்க நம்மிடத்துல நாம் உபாதிகளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடலுக்குள்ள இருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய மனசுதான் இந்த உடலா மாறி இருக்குது. அப்ப அந்த மனது ஆசா பாசங்களுக்கு ஏற்ற உடலை எடுத்து வந்து கொண்டு உலகத்தை அனுபவமாக்கி கொண்டிருக்கிறது. நேற்று பாடத்துல பார்த்தோம், ஒவ்வொருத்தருடைய உலகம் ஒவ்வொரு மாதிரி. உங்க உலகம் வேற, என்னுடைய உலகம் வேற, அவருடைய உலகம் வேற, அவளுடைய உலகம் வேறன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, இப்ப ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்கக்கூடிய உலகம் வேற. அவங்க வந்து கிருஷ்ண உலகத்துல இருக்காங்க, வைகுண்டத்துல இருக்காங்க, அவங்க வாழ்க்கை ஆனந்தமா இருக்கு. அப்படியே நீங்க இங்கிருந்து மும்பை போங்க. மும்பையில வந்து ஸ்லம் இருக்கு. அதாவது மும்பையில வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழ்ற பங்களா, அரண்மனை எல்லாம் இருக்கிற மாதிரி வீடுகள்லாம் இருந்தாலும், ஒரு மோசமான இடம் ஸ்லம் ஏரியால போனீங்கன்னா அப்படியே நம்ம கூவம் நதி மாதிரி டிச்சு தண்ணி போயிட்டு இருக்குது. அங்க ஏகப்பட்ட பேர் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய உலகம் அதுதான். அந்த உலகத்தை விட்டு அவங்க வெளியே வர முடியாது. வேற வெளியே வந்து அவங்களால வாழ முடியாது. ஏன் அங்க வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை தான் வாழ முடியும். வேற எங்க வந்தாலும் அவங்களால சர்வைவல் ஆக முடியாது. ஏன்னா அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப இங்க உலகம் என்பது அவரவர்கள் மனம் சார்ந்தது. நான் இப்படி சூழ்நிலையில பிறந்துட்டேன், என்னால இப்படித்தான் வாழ முடியும், இதை விட்டு நான் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையில வாழக்கூடியவர்கள் அங்க விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதனால அவங்க அந்த வாழ்க்கையை அப்படித்தான் வாழ்வாங்க. அது மாதிரி இன்னொரு சாரர் எடுத்துக்கோங்க. பணக்காரருடைய உலகம் வேற. அவங்க நம்மளோட வந்து சேரவே மாட்டாங்க. அவங்க வந்து லக்ஸூரியஸ் லைஃப், மிகப்பெரிய காரு, பங்களா, அரண்மனை வாழ்க்கை, பெரிய மனிதர்களோட டச்சு,
அவங்களுக்கெல்லாம் இந்த வேதாந்தம்னா என்னன்னு தெரியாது, இறைவன்னா யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்லி மணி மைண்டட், பணம் பணம் பணம். அந்த பணத்தை வச்சு எப்படி லக்ஸுரியஸா வாழ முடியும்? அவன் எவ்வளவு காஸ்ட்லி கார் வச்சிருக்கான், நான் அதை விட எப்படி காஸ்ட்லி கார் வாங்கலாம்? அவன் எவ்வளவு காஸ்ட்லி பங்களா கட்டியிருக்கான், நான் எப்படி காஸ்ட்லி பங்களா கட்டணும்? டாடா எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அப்ப ரிலையன்ஸ் அதை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அவரோட பெரிய பேர் வாங்கணும். அப்புறம் டாடா எப்படி பங்களா கட்டி வாழ்றாரோ, அவரோட பெரிய பங்களா கட்டணும்ட்டு ரிலையன்ஸ் என்ன பண்றாரு, பல அடுக்குமாடி கட்டணத்தை கட்டுறாரு அம்பானி. அப்ப இதெல்லாம் அவங்க தன்னுடைய தகுதியை நிலைநாட்டுவதற்காக வாழுகின்ற வாழ்க்கை வேற, அவருடைய உலகம் வேற. அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போகவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அரண்மனை. அப்ப அவங்க வாழ்க்கை முறையே வேறன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி வாழ்வதற்கு. யோசனை பண்ணி பாருங்க, அவங்களுடைய லக்ஸூரியஸ் லைஃப், அவங்க போற காரு, அவங்க இருக்கிற வீடு, அவங்க சாப்பிடுற சாப்பாடு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாம நாம வாழும்போது நம்முடைய உலகம் வேறு, அவருடைய உலகம் வேறு. இப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த மைண்டு தான், அந்த மனசு அதை விரும்புது, அந்த வாழ்க்கையை அது தேர்ந்தெடுக்குது. இந்த மனசு இதை விரும்புது, இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குது. அப்ப நீங்க ஸ்லம்ல வாழணுமா, பங்களாவில் வாழணுமா, இல்ல ஒரு ஆன்மீகவாதியா வாழணுமா, இல்ல ஒரு ரவுடியா வாழணுமா, ஒரு தீவிரவாதியா வாழணுமா, அப்படிங்கறத இத்தனையும் முடிவு பண்றது நம்முடைய மனசே தான். அப்ப நம்முடைய வாழ்க்கைங்கிறது நாம தான் தீர்மானம் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுதந்திரம் நமக்கே உரித்தானது. ஏன்னா அந்த அடிப்படையில தான் இங்க பிராரப்த கர்மாங்கிற ஒரு விஷயம் நம்ம கையில வர்றதுனால, அந்த பிராரப்த கர்மா படி நம்ம இயங்காம, நானே என்னுடைய கர்மாவை மாற்றுறதுக்கு உண்டான அதிகாரம் என்னிடத்துல ஆகாமிய கர்மாவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மனிதனாக இருக்கிறதுனால எனக்கு கூடுதலான அறிவாற்றல் இருக்கு, புத்தி சக்தி இருக்கு. அதை வைத்து நான் என்ன பண்றேன், கர்மாவையே சேஞ்ச் பண்ண பாக்குறேன். அப்பதான் ஆகாமிய கர்மாக்குள்ள நான் போறேன். அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாதையில நாம தேர்ந்தெடுத்து போனோம்னா நம்ம பிறவியை முடிச்சுட்டு போலாம். ஆகாமிய கர்மாவை நம்ம இப்படி சூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டு இந்த புரிதலோட நம்ம இந்த பிறவியை கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போய்க்கலாம். நமக்கு மீண்டும் பிறவா பெருநிலை கிடைச்சிடும். ஆனா நம்ம இந்த ஆகாமிய கர்மாவை நமக்கு தகுந்த மாதிரி உலகில் விவகாரங்களுக்குள்ள டியூன் பண்ணோம்னா இன்னும் நிறைய காரியங்களை செய்து நம்ம பிராரப்த கர்மாவையே மாற்றம் செய்யலாம். நமக்கு பிராரப்த கர்மாவில நம்ம வறுமையில வாழணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் நம்ம பணக்காரனா வாழ முடியும். ஏன்னா நம்ம அதுக்காக அதிக எஃபர்ட்ஸ் போட்டு ஓடணும். அப்ப ஆகாமிய கர்மா நம்ம கையில கொடுக்கப்பட்டதுனால அதிக எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம ஓடுனா நம்ம கீழே குடிசையில் இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வர முடியும். அதே மாதிரி கோபுரத்தில் இருக்கிறவங்க குடிசைக்கு போக முடியும். அப்ப எப்படி இந்த மாற்றங்கள் நடக்குதுன்னா நம்முடைய மனோபாவம் தான். நான் எதுவாக நினைக்கிறேனோ அதுவாகவே ஆகின்றேன் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயம் நமக்கிட்டேயே இருக்குதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஈஸ்வரனே நம்ம இடத்துல தனித்த அந்த அறிவாற்றலை கொடுத்து சுயமாகவும் நம்மளை இயக்க விடுறான். ஏன்னா அந்த இயக்கம் நம்மிடத்திலையும் தனிப்பட்ட முறையில இயங்குவதுதான் இங்க வியஷ்டி மனமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு நம்ம நினைக்கிறது நடக்க முடியாது. ஏன்னா சிலது ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது நடக்காம போறதுக்கு அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம நன்றாக புரிந்து கொண்டு இந்த பாதையில வர்றவங்களுக்கு நான் என்ன கருத்து சொல்றேன்னா, இங்க நாம ஒட்டுமொத்தமா சரண்டர் ஆகிறது தான். ஈஸ்வரன் கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான். நமக்கு என்ன வரணும், என்ன தேவை, என்ன தேவையில்லை, அது சரியா தவறா, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நாம முடிவு பண்ண வேண்டியதில்லை. அவன் முடிவு பண்ணி நம்மளை வழி நடத்துறது தான் இங்க உண்மையான வாழ்க்கை. அப்படிதான் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டு அது எப்படி ஈஸ்வரத்தன்மை வழி நடத்துதோ அப்படியே பயணம் பண்ணுவாங்க. அந்த வாழ்க்கை முறை எத்தனை பேரால வர முடியும்னா கோடியில் ஒருவன் தான் வருவான். எல்லாராலையும் வர முடியாது. ஏன்னா அது தன்னை முழுமையாக இழக்கும் போதுதான் அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள வர முடியும். அதுதான் இங்க வைராக்கியம்னு சொல்லப்படுது. அதுதான் பற்றற்ற தன்மை. அதுதான் இங்க நம்ம அடைய வேண்டிய இந்த இலக்கு. அந்த இலக்குக்குள்ள போனாதான் ஆன்மா நம்ம இடத்துல பிரகாசிக்க தொடங்கும். அந்த பிரகாசித்ததனுடைய விளைவு தான் இப்ப நம்ம பார்த்த ஆதிசங்கரரு, ராமானுஜர், எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் இல்ல, இந்த உலகத்துக்கு உபதேசமா நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க இல்லையா. அவங்க எல்லாம் எப்படி அப்படி வந்தாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வைராக்கியத்தை முக்கியமா கடைபிடித்திருப்பாங்க. இந்த உலகத்தின் மீது பற்ற விட்டுட்டு தான் எதை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. தன்னை எல்லாவற்றிலும் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கறதுனால இந்த உலகத்துக்கும் அவர்கள் உபகாரமாக வாழ்ந்துட்டு தான் போவாங்க. அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் இங்க அவர் சுட்டி காட்டுறாரு. அதனால இங்க எல்லாவற்றிலும் அந்த ஆன்மா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். அது அகங்காரத்திற்கு சாட்சியாகவும் இருக்கின்றது என்பதாக புரிந்து கொள்ளணும். இப்ப அடுத்தது 41வது ஸ்லோகம்.
இத்யாத்ம தேக பேதேன பிரபஞ்சஸ்யைவ சத்யதா யதோக்தா தர்க்க சாஸ்திரேன ததக கிம் புருஷார்த்தா. இந்த இடத்துல இந்த ஜகத்தானது மித்யா என்ற அறிவுதான் நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகம் மித்யா, தோன்றி மறையக்கூடியது அப்படிங்கிற ஒரு அறிவு நம்ம இடத்துல வரணும். ஏன்னா இது சாஸ்வதம் சத்தியம் என்பதாக நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில நம்ம இதை மித்தியான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இந்த விசாரம் பண்ணிக்கிட்டே வந்தப்போ இதுவரை இந்த ஆத்மாவானது தேகம் அல்ல அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம். நாம் இதுவரைக்கும் நான் எதை நம்பிக்கிட்டு இருந்தோம்? இந்த உடம்பத்தான் நான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது இந்த பாடத்தை படிச்சதுனால? இந்த உடல் நான் அல்ல, அந்த தூய அறிவுதான் நான் என்பதாக நம்ம தெரிந்து கொண்டோம். நான் இந்த தூய அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த புரிதல் யாருக்கு இருக்கும்? தன்னுணர்வை புரிந்து கொண்டவங்களுக்கு வரும். மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? தர்க்கவாதிகள் இந்த பிரபஞ்சம் சத்தியம் என்பதாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை இங்க சொல்றார். இந்த பிரபஞ்சம் சத்தியம் என்பதாக தர்க்கவாதிகளால் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவை தேகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று விளக்கும் போது நீங்களும் அதையே தான் சொல்வது போல இருக்கிறது, அதனால் எனக்கு புருஷார்த்தம் எப்படி உண்டாகும்? அப்ப இருமைகள் எனும் சம்சாரம் கிடைக்கும் போது புருஷார்த்தம் எனக்கூடிய அந்த மோட்சத்தை நான் எப்படி அடைய முடியும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புவதாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. கிம் புருஷார்த்தா யதோக்தா தர்க்க சாஸ்திரேன ததக கிம் புருஷார்த்தா. அப்ப நான் புருஷார்த்தத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவரே எழுப்புறார். ஏன்னா புரிதலுக்காக அந்த கேள்வியை எழுப்புறார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்துக்கணும்? புருஷார்த்தம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தமிழ்ல என்ன சொன்னோம்? அறம், பொருள், இன்பம், வீடு. சமஸ்கிருதத்துல தர்மார்த்த காம மோட்சம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ இங்க அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னா அந்த புருஷார்த்தத்தோட இறுதி இலக்கு என்ன? வீடு பேருங்கிறது என்ன? மோட்சம். அப்ப அந்த மோட்சத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இப்ப எப்படி நம்ம இதுவரைக்கும் விசாரணை பண்ணி இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல அப்படின்னு நம்ம புரிதலோட மனமும் அந்த உடலுக்கும் அப்பாற்பட்ட ஆன்மா, தூய அறிவுதான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி இந்த ஜகத்தை விசாரணை பண்றோம், இந்த ஈஸ்வர தன்மையை விசாரணை பண்றோம். அப்ப ஈஸ்வர தன்மை எப்படி இருக்குதுன்னா இந்த ஹோல் யூனிவர்சலா இருக்குது, காஸ்மிக் மைண்டா இருக்கு. அப்ப இந்த காஸ்மிக் மைண்ட் எதனுடையது அப்படி நம்ம அடுத்தது நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய கேள்வியை பெரிதாக்கி நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா எங்க நம்ம மனசு இந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்குதா, வெளியே தனித்துவமா இருக்குதா? இப்ப நான் ஈஸ்வருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குறேனா இல்ல நானே தனிப்பட்ட முறையில இயங்குறேனா அப்படிங்கறத நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நமக்கு அந்த வித்தியாசம் புரிய வரும். நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கும் நமக்கு இயல்பா நடக்கக்கூடிய முடிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் நிறைய நமக்கு புரியும். ஏன்னா சில விஷயங்கள் நாம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கும். அப்ப நமக்கு ஏன் நான் இப்படி நினைச்சா அது அப்படி நடந்தது அப்படின்னா அது நமக்கு மீறி ஈஸ்வரனுடைய செயலாக அது மாறுறதுனால அப்படி மாறி நடக்கும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்ப சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காமையே நடக்குதுங்கும் போது நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி தான் அதை இயக்கிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய போக்குல நம்ம போறது தானே நல்லது அப்படிங்கிற புரிதலும் நமக்கு அந்த இடத்துல வரும். ஏன் அப்படி நான் அதை இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு தானே பாடுபடுறாங்க, பணம் சம்பாதிக்க தானே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா பிச்சைக்காரன் ஆகணும்னு யாராவது முயற்சி எடுக்கிறாங்களா? பணக்காரன் ஆகணுங்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறோம், பயங்கரமா கஷ்டப்படுறோம், காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறோம், நிறைய வேலை இன்னைக்கு செய்யறதெல்லாம் அதிகமா பண்ணலாம்னு ஷெட்யூல் போடுறோம். அந்த எஃபர்ட்ஸ் நம்ம அந்த மிகப்பெரிய அந்த இலக்கை அடையணும், பணக்காரனுடைய இலக்கை அடையணும்ட்டு எஃபர்ட்ஸ் போடுறோம். அப்போ அந்த கோல்ல நம்ம ரீச் பண்றோம். ஆனா பிச்சைக்காரன் ஆகணுங்கிறதுக்கு யாராவது எஃபர்ட்ஸ் போடுறோமா? போடுறதே இல்லை. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ்ல லாஸ் ஆகி பிச்சைக்காரன் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க எதிர்பார்க்காம அவங்க செல்வத்தை இழந்துடுறாங்க, அந்த செல்வம் இருந்த இடம் தெரியாம போயிடுது, கஷ்டங்கள் வருது. ஆனா நம்ம எல்லாமே முயற்சி எப்படி? கஷ்டத்தையும் பிச்சைக்காரன் ஆகணும் நம்ம முயற்சி எடுக்கவே மாட்டோம். பணக்காரன் ஆகணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்படிதான் நம்ம முயற்சி எடுப்போம். அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம மீறி நம்ம எடுக்கின்ற முயற்சிக்கு எதிராக எகெயின்ஸ்டா நமக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது, இந்த கஷ்டம் ஏன் வந்தது? நான் நல்லா சம்பாதிக்கணும் தானே செல்வத்தை நோக்கி ஓடுனேன், அப்ப நான் நிறைய பணம் சம்பாதிச்சேன், ஆனா திடீர்னு அந்த பணம் எல்லாம் என்னை விட்டு கைவிட்டு போச்சே, என்ன நடந்தது, எப்படி என்னை மீறி போச்சு? அப்ப நான் எப்படி புத்திசாலித்தனமா சம்பாதிச்சனோ அதே புத்திசாலித்தனமா இந்த பணத்தை ஏன் என்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியல? அப்படின்லாம் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியாது விட. ஏன்னா அது ஈஸ்வரனுடைய மைண்ட் முடிவு பண்ணுது, நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. காரணம் பிராரப்த கர்மா படி நம்ம இப்படியெல்லாம் வாழணுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சீனுக்கு நம்ம திருப்பி வந்துதான் ஆகணும். அதுதான் நான் என்ன சொல்றேன், இங்க ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம் ஓடிக்கிட்டு இருக்குது,
அந்த படத்தினுடைய சீனை நம்ம பார்க்கறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த படம் எடுத்தாச்சு. அதுல அடுத்தடுத்த சீன் என்ன வரணுங்கிறது டைரக்டருக்கு தான் தெரியும். ஆனா நாமளும் ஒரு அப்சர்வர், ஒரு விட்னஸ், வியூவர்ஸ் தான். படம் பார்க்க வந்திருக்கிறோம். அப்ப இந்த என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்த்துட்டு போறதை விட்டுட்டு நான் மாத்த பார்க்கறேன்னு சில முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது, சிலதை மாத்தின மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் மாற்றங்கள் திருப்பி அதனுடைய முடிவுப்படிதான் நடக்குது கடைசியா. அப்ப இங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு மீறிய ஒரு சக்தி நம்மை வழி நடத்துது, அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப நம்ம எப்பயுமே அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு பொறுப்புகள் கிடையாது. ஒரு தாயிடம் ஒரு குழந்தை ஒப்படைச்ச மாதிரி அது அதனுடைய வேலையை அது பார்த்துக்கும். இதுதான் நான் ஓமானமா சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அப்படி நம்ம வாழும்போது ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு அப்படியே சாட்சி பவனில் இந்த உலகத்தை பார்ப்போம். எல்லாமே அவனா இருக்கிறான்னு தெரியும். அப்ப பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர அந்த இறைவன் தெரிவான். அப்ப அவனுடைய வியாபகம் இந்த பிரபஞ்சம், அது ஒரு அணுவில தொடங்கி இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமா அது விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப அதனுடைய விரிவு ஒரு மனோ விரிவு தான். அது காஸ்மிக் மைண்டா விரிஞ்சிட்டு இருக்கு. இததான் சயின்ஸ் என்ன சொல்லுது, இன்ஃபினிட்டின்னு சொல்லுது. இதுக்கு ஒரு எல்லை கிடையாது, இது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு நான் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்குது. அந்த உலகம் விரிந்து கொண்டே போகுதுங்கிறது தான் சயின்ஸினுடைய முடிந்த முடிவு. என்ன சொல்லுது, இப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த உலகம், இது எங்க தொடங்குது எங்க முடியும்னு தெரியல அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், மைண்ட் அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்போ தொடங்குது எப்போ இது முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு வேணா நீங்க இந்த மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு இந்த மைண்டுக்குள்ள. நான் தான் சொன்னேன் இல்லையா, பாடத்திட்டம்ங்கிறது நம்ம படிக்கிறது ஒரு கைமண் அளவு தான், ஆனா கல்லாதது உலக அளவு. அப்ப இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம உலகத்துல எடுத்துக்கிட்டே இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா முடிவு என்ன, அப்படியே அந்த விரிஞ்சுக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்கிறதா முடிவு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது முடிஞ்ச இல்லாம போயிட்டே இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிங்குது. அப்ப அது எதுன்னு கண்டுபிடிச்சா அந்த விரிவு ரெஃப்ளெக்ஷன் தான், அந்த கான்சியஸனுடைய ரெஃப்ளெக்ஷன் ஆகிய மைண்டு தான் அப்படி விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப நாம அந்த மைண்டுடைய விரிவை நம்ம நிறுத்தணும்னா அந்த மனமற்ற தன்மையில நம்ம வரணும் இல்லையா. அப்ப நம்ம மனமற்ற தன்மைங்கிறது என்ன, அந்த தூய அறிவாக நம்ம மாறிட்டோம்னா மனமற்ற தன்மை அது. அப்ப தூய அறிவா நான் மாறிட்டேன்னா எனக்கு அடுத்தது என்ன தெரியும், ஓ இது ஒன்லி ரெஃப்ளெக்ஷன் தானா, அப்ப நான் இதை தான் இவ்வளவு நாள் உண்மை நினைச்சிட்டு இருந்தேனா அப்படின்னு பார்த்தா ஒன்று மற்ற தன்மை அங்க தெரியும். ஆனா இத்தனையும் நான் இருப்பதனால்தான் பிரகாசித்துக்கிற அப்படிங்கிற அந்த புரிதலும் நம்ம கிட்ட வந்துடும். அது அந்த நிலை வந்துட்டா அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்ப்போம், ஆனந்தமா பார்ப்போம். ஏன்னா இங்க அதுதான் அதோட இயக்கத்துல இருக்குது, இது எதையும் நம்ம மாற்ற வேண்டியதில்லை. படம் ஓடிட்டு இருக்குது, அழகா படத்தை பார்க்கற ரசிக்கத்தை நம்ம வந்திருக்கிறோம், அதை ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த முடிவுக்கு வந்துடுவோம். ஏன்னா அந்த சீன் இப்படி வருது அப்படின்னு நம்ம போய் அதில் மாத்துறது ஏதாவது முயற்சி பண்ணி நடக்குமா. ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம், அதுல பின்னாடி வில்ல குத்த வரான் கதாநாயகனை, நீங்க இங்க இருந்துட்டு கத்துறீங்க கதாநாயகன், ஐயோ பின்னாடி வரான் ஓடு ஓடுன்னு, அவன் ஓட முடியுமா, அந்த சீன் நடந்தே தீரும், பின்னாடி கத்தியில குத்தியே தீருவான். ஏன்னா அந்த சீன் ஏற்கனவே எடுக்கப்பட்டாச்சு. அப்ப நீங்க அதுல இங்க உட்காந்துட்டு நீங்க இங்க இருந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணியோ ஒரு கதாநாயகனை மாத்துறதுக்கோ முடியாத மாதிரி இங்க உலகத்திலயும் நம்ம எதையும் மாத்த முடியாது. அதாவது அது அப்படியே ஓடிட்டு இருக்கிறத வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த புரிதல் வந்துட்டா நாம ஆனந்தமா இருக்க முடியுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த நூல் என்ன சொல்லுது, இந்த 41வது ஸ்லோகத்துல ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, இந்த ஜகத் மித்யா என்ற அறிவுதான் நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவித்து விடும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இந்த மித்யான்னா என்ன, இது ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது, இது வந்து போகின்ற விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிறப்பு இறப்புங்கிறது இல்லாம போயிடும். அதுதான் சம்சாரம், சம்சாரத்தை நம்ம விடுவித்துக் கொள்ளுவோம். அப்புறம் நம்ம இந்த பாடத்திட்டத்தின் மூலமா இந்த தேகம் நான் அல்ல, இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்வோம். அதே மாதிரி எப்படி இந்த பரு உடல் நான் அல்லன்னு புரிந்து கொள்கிறோமோ அது மாதிரி இந்த மனோ உடலும் நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்வோம். ஏன்னா அந்த மனோ உடல் அதனுடைய பிம்பம்னு தெரிய வந்துடும். அப்ப ஈஸ்வரனே இங்க மாயா தான். ஏன்னா ஈஸ்வரன்கிறவன் யாரு, இந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தி தானே. அப்ப அந்த மாயா சக்தி கிட்ட போய் என்ன நம்ம மாற்றத்தை உண்டுபடுத்த முடியும், அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அது நமக்கு புரிஞ்சுட்டா அந்த மாயையிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே நம்ம அந்த தூய அறிவாக நின்று இந்த உலகத்தை பார்த்தோம்னா திரைப்படம் மாதிரி தெரியும், படம் ஓடும், அழகா ஓடும். அப்படியே அந்த படத்தை பார்க்கறது மட்டும்தான் நமக்கு வேலை, எந்த மாற்றமும் நீங்க பண்ண வேண்டியதில்லை. அப்ப என்னங்க நான் எப்படிங்க வாழ்றது அப்படிங்கிற பயமெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. என்ன காரணம்னா உங்களுடைய படம் ஏற்கனவே எடுத்தாச்சு. நீங்க அடுத்தது என்ன ஆகணும், எப்படி போகும், எப்படி உங்க வாழ்க்கை முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி படம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த சீனை மாத்திரத்துக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா
நான் இப்படி ஆக போறேன், அப்படி ஆக போறேன், நான் இதை மாத்த போறேங்கிறது உங்களுடைய அகங்காரத்தன்மை தான். அது நான் மாற போறேங்கிறது நம்முடைய அகங்காரம். நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிறது அகங்காரம். அதெல்லாம் மாத்த முடியாது. அது அப்படியே போயிட்டு இருக்கும். நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது கடைசியில் ஃபெயிலியர்ல வந்து அது என்ன முடியுதோ அதான் முடியும். அது எப்படி முடிக்குதோ அப்படிதான் முடிக்கும். அப்ப நீங்க எடுத்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணா போகும். அப்ப உங்களுக்கு புரியும். அப்பதான் அடிபட்டு புரிஞ்சுக்கிறது. அதுதான் என்ன சொல்றோம்னா அடிபட்டு தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில. அந்த அனுபவம் நிறைய பேருக்கு வேணும். ஏன்னா அப்பதான் அவங்க மீண்டும் அதை தவற செய்ய மாட்டாங்க இல்லையா? அதனால குழந்தைய வந்து நம்ம நெருப்பை தொட்டாத சுட்டுடுன்னு சொல்லிட்டே இருப்போம். சொல்ற பேச்சை கேட்காம போய் நெருப்புல கை வச்சு சுட்டுக்கிட்ட பிறகு அழுதுகிட்டு இருக்கோம். அப்ப நான் சொன்னேன்னா கேட்டியான்னு சொன்னா ஆமா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம். அடுத்த முறை அது நெருப்பு தொடாது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒவ்வொருத்தரும் அடைஞ்சும் தெரிஞ்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம மாறிக்கலாம். அப்ப எல்லாமே நம்ம கிட்ட தானே இருக்கு. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த 42வது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இத்தியாத்ம தேக பேதேன தேகாத்மத்வம் நிவாரிதம் இதானீம் தேக பேதஸ்ய ஹய சத்வம் புருடம் முச்சியதே. அப்ப இவ்விதம் ஆத்மாவிற்கும் தேகத்துக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை கூறி ஆத்மாவை தேகத்திற்கு வேறானது என்ற அறிவை கொடுத்து இந்த சரீரம்தான் நான் என்ற கருத்து நீக்கப்பட்டு விட்டது. இப்போது இந்த ஆத்மாவுக்கு வேறாக உள்ள தேகத்தினுடைய பொய்யான தன்மையை தெளிவாக விரிவாக இனிமேல் கூறப்படுகிறது என்பதாக இந்த 42வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகின்றார். இப்ப இந்த 42வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம பண்ணிட்டு வந்து விசாரணைனா விசாரணை பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்படி விசாரணை பண்ணிக்கிட்டே வந்தப்போ நம்ம முதல்ல வந்து எப்படி விசாரம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விசாரணைங்கிறது மனதில் எழக்கூடிய எண்ணங்களை கவனிக்கிறது. அப்ப ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வருது அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா நம்முடைய மனசு அந்த தப்பான விஷயத்துல மூழ்கி கிடக்குது. அதனால தப்பான எண்ணம் வருது. அப்ப நம்ம அந்த தப்பான எண்ணத்தை விடுவிக்கணும்னா அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம உள்ள வராம பாக்குறதுக்கு உண்டான அடுத்த முயற்சி நம்ம செய்யணும். நல்லதை நோக்கி நம்ம திரும்பணும். அப்ப நல்ல விஷயங்கள் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல இருந்து மாறுபட்டு நல்லதை நோக்கி நம்ம திரும்பி வரணும். அதுதான் சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, இப்ப நீ வெளியே பார்த்துட்டு இருந்த இல்லையா, இனிமேல் கொஞ்சம் உள்ள பாரு அப்படின்னு சொல்லுது. அகத்துல திரும்புன்னு சொல்லுது. இத்தனை காலங்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தேன், வெளியே உலகத்தை பார்த்துக்கிட்டு உண்மையை நம்பிக்கொண்டு இருந்தேன். இப்ப நான் உள்ள திரும்பி என்னுடைய அகத்தை பார்த்தா இத்தனை என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அப்ப என்னிடத்துல அறியாமைகள் எல்லாம் புரிய வரும். அப்ப நான் எல்லாம் எப்படி தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன், எப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஏன் எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வருது, அப்ப நான் இதை வந்து உண்மை நம்பிக்கிட்டு இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் அந்த கவனிச்சு நீக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த விசாரத்துல வந்து நேர்த்தி பண்ண முடியும். வேற எந்த வகையிலும் நீங்க நேர்த்தி பண்ண முடியாது. சாஸ்திரத்துல நேர்த்திங்கிற வார்த்தை என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த புலன்கள் அல்ல, நான் இந்த பஞ்ச கோஷங்கள் அல்ல, பஞ்ச பூதங்கள் அல்ல அப்படின்னு நம்ம விளக்கிக்கிட்டே வர்றது எப்படி சாத்தியமாகும்னா, அந்த ஒவ்வொன்றுடைய தன்மையும் நமக்கு உணரப்படும் போதுதான் நீக்க முடியும். இல்லைன்னா அந்த அபிமானம் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் நீக்க முடியாது. ஆனா நம்ம ஈஸியா பஞ்சபூதங்கள் நான் அல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த உடல் நான் அல்லன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த ரெண்டுக்குண்டான டிஃபரன்ஸ் நமக்கு புரியாததுனால பஞ்சபூதங்களை சொல்லக்கூடிய அந்த தைரியம் இந்த உடலை நான் இல்லைன்னு சொல்ற தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த உடலினுடைய படைப்பினுடைய அம்சம் நமக்கு புரியல. இந்த உடல் எதனால படைக்கப்பட்டிருக்கு? அதே பஞ்சபூதங்களால் தானே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்களே நான் இல்லைன்னு சொல்லும் போது இந்த உடல் எப்படி நானாக இருக்க முடியும்? அப்ப அந்த தெளிவு நம்ம இடத்துல வரணும் இல்லையா? அது வருவதற்கு மனதிற்கு கொஞ்சம் புரிதல் தேவைப்படும். அதனாலதான் மனசு என்ன பண்ணுதுன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது. எந்த விஷயத்தையுமே அது ஒத்துக்காது. அதான் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். ராமசாமிங்கிற ஒரு பேர்ல இருக்கிற என்ன குப்புசாமின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேனோ, அது மாதிரி நான் என்னை இந்த மனிதன், நான் இந்த ஜாதி, நான் இந்த பதவி, நான் இந்த படிப்பு அப்படி நான் என்னென்ன நினைச்சிட்டு இருக்கணும், அதற்கு முரணாக யாராவது என்னை பற்றி சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட என்னை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில வந்து உண்மையை சொன்னா மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டம். அப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்துதான் ஆகணும். அதுதான் இந்த பாடத்திட்டம் சொல்லிட்டே இருக்கு. அதற்கு 4 முக்கிய பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். வைராக்கியம் வேணும், சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற 4 பண்புகள்ல விவேகம் வேணும், சமாதி சட்க சம்பத்தி வேணும், அப்புறம் இந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இச்சை இருக்க வேண்டும், முமுட்சுத்துவம் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்தால்தான் நம்ம இந்த பாடத்திட்டத்துல ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கிய தன்மை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிந்த முடிவு, இலக்கு, நம்முடைய கோல்னு நம்ம பிக்ஸ் பண்ணணும்.
ஏன்னா இதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆனந்தமா வாழ்ந்துட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போனோம்னா மீண்டும் வரமாட்டோம். இல்லைன்னா அந்த மனசு இருக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறவி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மனம் என்ன பண்ணும், சம்ஸ்கார பதிவுகளை வச்சுக்கிட்டு அடுத்த உடம்புக்கு தயாராயிடும். அப்ப இப்படிதான் நம்ம பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கிறோம். புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று ஆதிசங்கரன் இங்க சுட்டி காட்டுகிறார். அப்ப நம்ம பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்துல ஏன் சுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அந்த புரிதல் நம்ம இடத்துல வரல அப்படிங்கறதுனாலதான் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். எப்போ இந்த புரிதல் நம்ம இடத்துல வருதோ அப்ப நாம இதுல கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இந்த உடம்புல இந்த பிறவியில நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா அதுக்குதான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த உடம்புல தான் இந்த மாதிரி விசாரணை எல்லாம் செய்ய முடியும். வேற ஒரு மிருகமோ ஒரு பறவையோ இந்த மாதிரி விசாரணை எல்லாம் செய்து பார்த்து விடை காண முடியாது. அப்ப மனிதன் ஒருவன் தான் அந்த உண்மைத்தன்மையை விசாரணை பண்ணி அது விவேகத்தின் வாயிலாக புரிந்து கொண்டு விட முடியும். விவேகமற்ற மூடத்தனத்தினால் இதை விட முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதையும் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் ஏதோ முட்டாள்களை கூப்பிட்டு எப்படியோ ஒரு விஷயத்தை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல வரல. புத்திசாலிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுது. அப்ப அந்த டிஃபரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்தா முட்டாளை வச்சுக்கிட்டு நம்ம அதை ஹேண்டில் பண்ணி இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். காரணம் என்ன, அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு முட்டாள்கள் தான் தேவைப்படுவாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த காரியத்தை சாதிப்பதற்கு புத்திசாலிகள் தான் தேவைப்படுதுங்குது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அதனால நம்மளை புத்திசாலியாக பார்க்குது. அதனாலதான் விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, அப்புறம் முமுட்சுத்துவங்கிற பண்பு நலன்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்குது. அப்ப இதுல நம்ம இங்க நல்லா புரிந்து கொண்டு இந்த ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் இடையே உள்ள இந்த வேற்றுமைகளை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை கொடுக்கின்ற சாஸ்திரத்தையும் நம்ம நம்ப வேண்டும். அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற சத்குருவையும் நம்ம நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இதெல்லாம் உள்ள போய் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான அறியாமைகள் எல்லாம் நீங்கும். இல்லைன்னா நீங்காது. ஏன்னா நம்பிக்கையற்ற தன்மையில் நம்ம எதை படிச்சாலும் அதுல இருந்து நம்ம விடுபட முடியாது என்பதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வரக்கூடிய முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். அப்ப இந்த 42வது ஸ்லோகத்தோட இப்ப நம்ம இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்யலாம். 42வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.